வணக்கம். கலைச்செல்வி சாமியல் வழக்கறிஞர். There is a major difference between being rich and showing rich. பொதுவாகவே இந்த பணக்காரங்களை எல்லாம் பார்த்தா சிம்பிளாக இருக்கிற மாதிரியே இருக்கும். எப்படி இவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்கன்னு கேட்போம். ஆனால் ஒன்றுமே இல்லைனாலும் தன்னை ரிச்சாக காமிச்சுக்கிறதுக்காக தன்னை மிகைப்படுத்தி காமிக்கிறவனை பார்த்தா இவனெல்லாம் எப்படி இருந்தவன் தெரியுமா, இப்ப பாரு வேற லெவலுக்கு போயிட்டான், யோகக்காரன், வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணும்னு யோசிப்போம். அதே மாதிரி தான் கணவன் மனைவி வாழ்க்கையும். சோஷியல் மீடியால ஆர் ஒரு பப்ளிக் ஈவெண்ட்ல, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர்ல ஆர் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல தங்களை மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி காமிச்சுக்கிறவங்க நிஜத்துல சந்தோஷமா இருக்காங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். பிகாஸ் உண்மையிலேயே சந்தோஷமாக ஒரு பிணைப்போடு வாழ்றவங்க ரொம்ப இயல்பா இருப்பாங்க, அதை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க, எப்போதும் லைம் லைட்லயே பிறரை கவரும் வகையில் இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா ஃபேமிலியிலையும் இப்படி ஒரு கப்பிள்ஸ் இருப்பாங்க. அதாவது அவங்கள பத்தின எந்த ஒரு செய்தியும் வெளியிலேயே வராது. எங்க போறாங்க, என்ன பண்றாங்க ஒண்ணுமே தெரியாது, அவங்கள யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. இன்னும் சில கப்பிள்ஸ் இருப்பாங்க, எந்த நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எல்லாரும் இவங்களை பத்தி பேட் கமெண்ட் சொல்லுவாங்க, இவங்களுக்கு வேற வேலையே இல்லைன்னு கரிச்சு கூட கொட்டுவாங்க, சமயங்கள்ல ஐயோ பாவம்னு பரிதாப கூட படுவாங்க. ஆனா இந்த ரெண்டு கேட்டகரியில வர கணவன் மனைவியும் உள்ளுக்குள்ள ரொம்ப இயல்பா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள பெருசா எந்த பிரச்சனையும் நீடிக்கவே செய்யாது. பட் எப்போதும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு வலம் வர கப்பிள்ஸை பார்த்து ஊர் உலகமும் மொத்த குடும்பமும் பொறாமைப்படும். அப்பா ஜோடி பொருத்தம் சூப்பர், ஹைட்டு, வெயிட்டு, கலரு, படிப்பு, அந்தஸ்து எல்லாத்துலயும் ரெண்டு பேரும் பொருத்தமா இருப்பாங்க. ஒரு 5-6 வருஷம் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா ஐயோ அவங்களா இப்படி ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவிலான பிரச்சனைகள், பிரிவினைகள் இருக்கும். இதற்கு காரணம் அவர்கள் மீது இருந்த எதிர்பார்ப்பு பிளஸ் அவர்களால் உருவாக்கப்பட்ட கவன ஈர்ப்பு. ஸோ அடுத்தவங்க பாராட்டும்படியா இருந்துட்டோம்னா அது ஒரு பெரிய ப்ரெஷர். அந்த ஒரு பேரை தக்க வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ தயவு செய்து எல்லாரும் உங்களை பெஸ்ட் கப்பிள்ஸ், மேட் ஃபார் ஈச் அதர்னு நம்மளை சொல்லணும், நம்மளை பாராட்டணும், நம்மளை பார்த்து பொறாமைப்படணும்னு நினைக்காதீங்க. குறிப்பா பெண்களுக்கு. ஏன்னா அவங்க தான் 4 பேர் என்ன பேசுவாங்கங்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. யாருக்கும் நம்ம நல்லா வாழ்றோம்னு காட்டணும்னு அவசியமே இல்லை. நம்மளை யாரும் கண்டுக்காம இருக்காங்களா ஆர் வேற சில கப்பிள்ஸோட உங்களை கம்பேர் பண்ணி அவங்கள உயர்வாகவும் உங்கள் தாழ்த்தியும் பேசுறாங்களா, நல்லது. அதை இக்னோர் பண்ணிட்டு நீங்க எப்போதும் போல இயல்பாகவே இருங்க. உங்க ஸ்டேஜ்ல உங்க வயசுல இருக்கக்கூடிய மற்ற கப்பிள்ஸோட, அவங்க தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ, அவங்களோட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. மற்றவங்க பண்ணா பண்ணிட்டு போட்டும், நம்ம அதை தடுக்க முடியாது. பட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சண்டைகள், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இல்லாத கப்பிள்ஸ் யாருமே கிடையாது. உங்களுக்கு போட்டி நீங்க மட்டும்தான். திருமணமான முதல் ஒரு 5-6 வருடங்கள் எந்த பிரச்சனையுமே இல்லாம ஹாப்பியா இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கான சேலஞ்சஸ், பிரச்சனைகள் பின்னால காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதை ஃபேஸ் பண்ண தயாராகிக்கோங்க. வாழ்க்கை இப்படியே ஈஸியாக இருந்து விடாது. அண்ட் திருமணமாகி கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆச்சு, ஆனா எதுக்கு எடுத்தாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பிரச்சனையே ஓயலன்னு இருக்கிறவங்க உங்க லைஃபோட நெக்ஸ்ட் ஜோனுக்கு போக போறீங்கன்னு அர்த்தம். பிரச்சனைகள், சண்டைகள் மூலமாக கிடைத்த லைஃப் லெசன்ஸ் உங்களை ஒரு புரிதல் மிகுந்த ஜோனுக்குள்ள கொண்டு போக போகுதுன்னு அர்த்தம். சிம்பிளா சொல்லணும்னா, திருமணமான சில வருடங்களிலேயே எல்லா வகையான சவால்களையும் எதிர்கொண்டவர்களுக்கு வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்வது சுலபம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ், இன்லாஸ் பிரச்சனை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ட்ரஸ்ட் இஷ்யூஸ், இது எல்லாத்தையும் ஆரம்பத்திலேயே கடந்து வந்தவர்களுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிடுது. பட் சிலருக்கு இந்த எந்த பிரச்சனையுமே ஆரம்பத்தில் இருக்காது, லைஃபை ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு சவாலாக வரும். பயப்படாதீங்க, எல்லோரும் இதை கடந்துதான் வர வேண்டும். உங்களுக்குள் எழும் பிரச்சனையை நீங்கள் இருவரும் சேர்ந்தே எதிர்கொள்ளுங்கள். நத்திங் இஸ் பெர்மனன்ட். மாற்றம் ஒன்றே மாறாதது. நன்றி.